கிருஷ்ணா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காஸ் ஆஃப் த டிசீஸ் தான் பார்க்க போகிறோம். காஸ் ஆஃப் த டிசீஸ் ஒவ்வொரு மெடிசன்லையும் என்னென்ன காரணம், நோய் வரத்துக்கு முக்கியமான காரணங்கள் என்ன? இப்போது மாடர்ன் மெடிசன், அலோபதி அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் மெடிசன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன காரணம், நோய்க்கு என்ன மெயினான காரணம் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா, நோய் கிருமிகள் தான் நோயை வந்து உருவாக்குது. இதுதான் நோய் கிருமிகள் தான் நோய்க்கான காரணம் அப்படின்னு வந்து அலோபதி மருத்துவம் சொல்லுது. ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹோமியோபதி மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, மியாசங்கள் தான் வந்து நோய்க்கான அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லுது. இப்போ சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இது எல்லாமே என்னென்னா வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் இந்த மாதிரி 3 சமநிலையில் இல்லாமல் இருக்கிறது தான் நோய்க்கான காரணம், நோய் உருவாகிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம இயற்கை வைத்தியம் நேச்சுரோபதியில் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா என்ன காரணம் அப்படின்னாக்கா, உடலில் வந்து கழிவுப் பொருள்கள் தேங்கி நிற்பது தான் வந்து நோய்க்கான முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்குபஞ்சர் மருத்துவத்தில் பார்த்திங்கனாக்கா, ஒரு மெரிடியனில் இருந்து ஒவ்வொரு மெரிடியன்லையும் பாயும் மின்சாரம், ஒவ்வொரு மெரிடியன்லையும் போகக்கூடிய மின்சாரத்தோட அளவு கூடுனாலோ குறைஞ்சாலோ வியாதிகள் வரும். இதுதான் வந்து வியாதிகள் உருவாகிறதுக்கான காரணம். இதில் வந்து அலோபதி மருத்துவம் மட்டும்தான் நோய்க்கு வந்து நோய் கிருமிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் மற்ற எந்த ஒரு மருத்துவமும் வந்து நோய்க்கு நோய் கிருமிகள் காரணம் அப்படின்னு எங்கேயுமே யாருமே எதுலேயுமே சொல்லலை. சரிங்களா? அதனால் நோய் கிருமிகளை பார்த்து பயப்படாதீங்க. நோய் கிருமிகள் வந்து இப்போது இந்த இடத்துலையும் இருக்குது, இந்த காற்றுல இருக்குது, இங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் நோய் கிருமிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி பார்த்தா இந்நேரம் எல்லாருமே செத்துருக்கணும். அதனால் வந்து நோய் கிருமிகள் வந்து மெயினான காரணம் அல்ல. உங்களோட ஏற்பட்டது, உங்களோட இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு திறன் வந்து குறையுது. அதனால தான் அங்கே நோய் கிருமிகள் வந்துருச்சே தவிர நோய் கிருமி தான் காரணம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் அந்த அலோபதி மருத்துவம் வந்து அதுவுமே ஒரு சில டயத்தில் நல்ல ஒரு மருத்துவம் தான். எமர்ஜென்சி காலத்தில் உங்களுக்கு உதவும். இருந்தாலும் வந்து அதோட கான்செப்டுகள் வந்து முற்றிலும் தவறான ஒரு கான்செப்டாக இருக்குது. ஏன்னா இதை யார் கொண்டு வந்து வச்சாங்களோ தெரியாது. ஆனால் ஜெர்ம் தியரி அப்படிங்கிறது வந்து முற்றிலும் வந்து ஒரு தவறான கொள்கை. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஒவ்வொரு மருத்துவத்திலையும் நோய்க்கான காரணங்கள். அறிவு.